ஒரு வழியா சூர்யா சார் கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், கருப்பு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியாச்சு. ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா கருப்பு படம் மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வெளியாகி வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்துல சூர்யா சாரோட நடிப்புல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் தான் கருப்பு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஏன்னா சூர்யா சாருக்கு கங்குவா அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தேவைப்பட்டுச்சு. ஆர்ஜே பாலாஜி ஒரு ப்ராமிசிங் டைரக்டரா மிகப்பெரிய ஆளா உருவாக்கி வந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்களோட காம்போ ஷோ ஷாட் ஹிட் அடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் படம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. போன வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வரதாக இருந்துச்சு. பிப்ரவரி மாதம் இருந்தாங்க. அண்ட் அப்படியே தள்ளி போயிட்டு மே 14 சொல்லியிருந்தாங்க. பட் மே 14 நேற்று படம் ரிலீஸ் ஆகலை. அதற்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு சில காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டுகோள் வச்சு சூர்யா சார் இறங்கி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இன்னைய தேதியை எல்லாருமே எதிர்பார்த்தது படம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறே தான். நல்லா இருக்குமானா இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு படத்தை குக் பண்ணி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு சூர்யா சாருக்கு மாசான ஒரு தியேட்டரிக்கல் கம்பேக் அப்படின்னா அது இந்த படம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அஜித் சாருக்கு எப்படி குட் பேட் அக்லி படமோ அது மாதிரி சூர்யாவோட ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாமே சொல்றாங்க. அவ்வளோ ரெஃபரன்ஸ் உள்ள இருக்காமா, ஏன் விஜய் சாரோட லியோ ரெஃபரன்ஸ்லாம் கூட உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிங்கம் ரெஃபரன்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அஜித் சாருக்கு குட் பேட் மாதிரி இங்க சூர்யா சாருக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறி இருக்கு. ரசிகர்கள் தியேட்டர்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி, சாய் அபியங்கர், த்ரிஷா இவங்கெல்லாம் எஃப்டிஎஃப்எஸ் போயிருந்தாங்க. அங்கே எஃப்டிஎஃப்எஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஆர்ஜே பாலாஜி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கத்திட்டாரு. அந்த அளவுக்கு உள்ள வந்து ஒரு தாறுமாறான ரெஸ்பான்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷுவராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா சார் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இயங்கிக்கிட்டு இருந்தார். இந்த ஒரு படம் அந்த ஒரு கம்பேக்காக பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய டைம் வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லிக்கிட்டே இருந்தார், கருப்பு கண்டிப்பாக கருப்பு எங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு. உண்மையிலுமே அது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 13 வருஷமா ஒரு தியேட்டரிக்கல் ஹிட்டுக்காக சூர்யா சார் வந்து போராடிட்டு இருந்தார். அந்த ஒரு வெற்றி இந்த படம் இன்னைக்கு கொடுத்திருக்கு. அண்ட் இந்த ஒரு வெற்றியை மட்டும் சூர்யா சார் தக்க வச்சுக்கிட்டாருன்னா தமிழ் சினிமாவில் அடுத்து மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் வருவார். ஏன்னா இப்போ விஜய் சார் இல்லை, அஜித் சார் இல்லை, ரஜினி கமல் சாருக்குமே அந்த அளவுக்கு பெருசாக பண்ணிட்டு இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த ஒரு இடத்த சூர்யா சார் யூஸ் பண்ணார்னா தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஆக்டராக வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கருப்பு ஷோ புக் பண்ணுறீங்களா? மறக்காம இதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.